Hi guys, and welcome back to Karma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto coins பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நேத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான क्वेश्चंस வந்து கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம குயிக்கா கமெண்ட் செக்ஷன்ல அட்ரஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ XRP வந்து பாத்தீங்கன்னா $1000 வரைக்கும் போகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ இப்போதான் ப்ரோ கஷ்டப்பட்டு ஒரு $3 மார்க்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ எஃபெக்ட்ஸ் எடுத்து இவ்வளோ SECயோட கேஸ்லாம் தாண்டி கீண்டி இவ்வளோ என்ன சொல்றது ஒரு புறாண்டிக்கிறாண்டு எல்லாம் பண்ணி ஒரு $3 இப்போதான் வந்து பொறுமையாக ஹிட் ஆயிருக்கு. நான் சொல்லி இந்த நேற்று வீடியோ தான் சொல்லி இந்த $3 டார்கெட்டாக போகும்னு சொல்லி ஸோ ஒரே நாள் ஆல்மோஸ்ட் 15% அப். பட் $1000 வந்து ரீச் ஆகலாம் ப்ரோ. பட் ஆனால் வந்து என்ன சொல்றது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட குளோபல் எக்கனாமியுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால ரீச் ஆகும் ப்ரொவைடட் வேர்ல்டோட எக்கனாமியுமே நல்ல பயங்கரமான ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போகணும். அண்ட் ஆப்வியஸ்லி ரொம்ப டெக்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் ப்ரோ. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தேன் ப்ரோ, ட்ரீட்டில் வந்து $75 வந்து எனக்கு வந்து ட்ரீட் டோக்கன் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு பொங்கல் பரிசா. ஸோ உண்மையிலே உங்களுக்கு அது கிடச்சிருந்தா வாழ்த்துக்கள் ப்ரோ. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் பற்றி கேட்டிருந்தாரு. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்க. ஸோ ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் லீனியன் டேர்ம்ஸில் நான் வந்து சொல்கிறேன் ப்ரோ. இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஏன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட வேல்யூ வந்து 32 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து பிட்காயினோட வேல்யூ வந்து 30 லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கணக்குக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் ஏல பிட்காயினை வாங்கிட்டு அதை பிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு பியில் செல் பண்ணணும். ஸோ 32 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பிட்காயினை வாங்கிட்டு இந்த எக்ஸ்சேஞ்சில் 30 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருவீங்க. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸு அந்த இதெல்லாம் போயிட்டு ஒரு 20,000 போச்சுன்னா ஸோ 1,50,000 கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் ப்ரோ. அப்போ எல்லாருமே ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங்கை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நிறைய கீ கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து கம்மியான காயின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் பண்ணுறது வந்து யூஸ்லெஸ், நம்பர் 1. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் நம்ம ரொம்ப ஆக்டிவாக பார்த்துட்டு இருக்கணும். எந்த டைமில் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அதிகமாக ஆகும்னா ட்ரேடிங் வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த பிட்காயினுக்கோ இல்லை எந்த ஒரு கிரிப்டோக்குமே ட்ரேடிங் வால்யூம் ஜாஸ்தியாக தான் இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் நம்ம பண்ணுறதுக்கு யூஸ், இல்லைன்னா அது வந்து யூஸ் கிடையாது. ஸோ அதுவுமே ரொம்ப இந்த கண்ணில் எண்ணெய் விட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கீனாக வாட்ச் பண்ணால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஆன்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான நியூஸ். ஆப்வியஸ்லி பிட்காயின் வந்து 100K கிட்ட வந்துருச்சு. XRP குட், இட்ஸ் டூயிங் அ குட் ஜாப். இந்த பிட்காயின் டார்கெட் பண்ணுறோம் பிகாஸ் நான் ரொம்ப அந்த 2021 நோக்கி தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது பிட்காயின் வந்து ஆல்மோஸ்ட் 100K ஆல்ரெடி வந்துருச்சு. நம்மளுக்கு ஒரு 5 days இருக்குது. இதில் அட்லீஸ்ட் ஒரு 104, 105 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு ரன்னில் வந்து கண்டிப்பாக ஒரு 115, 120 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் ஆக்சுவலாக பிளானு, நான் யோசிச்சு வச்சிருக்க பிளானு. இதில் வந்து என்ன 2 கீ இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று யூஎஸோட CPI இண்டெக்ஸ். ஸோ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் நவம்பர் வந்து 2.7லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.9 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ விச் இஸ் கிரிப்டோ கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குட் திங். அது யூஎஸ்க்கு குட் திங்காக இல்லையா அப்படின்றது அது அடுத்த விஷயம். பட் கிரிப்டோ கம்யூனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2.9 வந்தாலும் அது குட் திங். அதனால ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லோக்கல் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ETFஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ வெறும் ட்ரேடிங் அண்ட் இது மட்டும் பண்ணாமல் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ETFக்குமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியே வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி தாய்லாந்து வந்து ரொம்ப பெரிய நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிரிப்டோ கம்யூனிட்டிக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு சம்பவமாக இருக்கும். ஸோ இந்த 2 நியூஸுமே பிட்காயினை ஃபியூல் பண்ணியிருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்மளோட டொனால்ட் ட்ரம்போட விஷயமும் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. பட் இந்த பிட்காயினோட CPI இண்டெக்ஸ் யூஎஸ்ல நடந்தது ஆஸ் வெல் அஸ் நம்மளோட தாய்லாண்டோட இதுவும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ நேற்று கேட்ட மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டவுட்ஸ் ஆர் நியூஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் நாளைக்கு கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி பேசுகிறேன். Thank you for watching. Do subscribe to Karma Crypto for more interesting news regarding cryptocurrency.